வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்று நான் என்ன சொல்ல வேண்டும்? கண்ணா 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 அதனது கண்ணா 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 கண்ணா. ஒரு முறை ஒரு நந்தவனத்துல கண்ணன் அங்க ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையில உட்கார்ந்து ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கார். அதாவது இதுவரைக்கும் என்னெல்லாம் நடந்தது? இனிமே என்ன நடக்கப் போறது? இந்த பாண்டவர்கள், கௌரவர்கள் இவர்களுக்கு இடையில நானு. என்ன என்ன சூத்திரதாரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்தது? என்ன நடக்கப் போறது? அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே அந்த கான்டெம்ப்ளேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? தனக்குள்ள ஏதோ நினைச்சிட்டு இருந்த பொழுது, அங்க யாரோ வர சத்தம் கேட்டது. அப்படி பார்த்தார். பார்த்தா கைய கூப்பிட்டு, "கர்ணன், வா, வா இப்படி வந்து உட்காரு" அப்படிங்கிறார். அவன் நெகிழ்ந்து போயிடுறான். "உன்னோட அருகில நான் உட்கார முடியாது கண்ணன். நான் உன் காலடியில உட்கார்றேன்" அப்படின்னு. "ஏன்?" அப்படி. "அப்பதான் உன் முகத்த பார்க்க முடியும்" அப்படிங்கிறான். சரி உட்காரு. உட்கார்ந்தவன் சொல்றான், "எனக்கு பல கேள்விகள். என்ன அப்படியே தொலைச்சு எடுக்கிறது கிருஷ்ணா." "என்ன?" "இல்ல, சோதனை வரலாம், வேதனை வரலாம். இவ்வளவு கஷ்டம் ஒருத்தனுக்கு வரணுமா? இவ்வளவு அவமானம் ஒருத்தனுக்கு வரணுமா?" அப்படின்னு கேட்கிறான். "என்ன சொல்ற? உன் பாரத்தை என் மேல இறக்கி வை" அப்படின்னு சொன்ன பொழுது அவன் சொன்னான், "நான் பொறந்த உடனேவே எங்க அம்மா என்ன ஒரு பொட்டியில வச்சு வேண்டாம் அப்படின்னு தண்ணீல விட்டுட்டா. ம். நான் ஏன் இப்படி ஒரு முறைகேடான பிறப்பு எடுத்தேன்? அதுக்கு அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? சொல். சரி, அப்படியே ஒரு தேரோட்டியால் நான் எடுத்து வளர்க்கப்பட்டேன். மத்த மத்தவர்கள் பிறப்பால் சத்திரியன். ஆனால் அங்க போய் துரோணாச்சாரியார் கிட்ட போயி துரியோதனா அவன்லாம் வில் வித்தை, வாள் வித்தை எல்லாம் கதை கிதை எல்லாம் கத்துக்கிறாங்க. நான் போய் அங்க அப்படியே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கிற போது, "உனக்கு நான் சொல்லி தர மாட்டேன்னு" சொல்லி துரோணாச்சாரியார் என்ன சொல்லிட்டார். இல்லையா? நான் அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பேன். எவ்வளவு வேதனை. என்னை எல்லாரும் தேரோட்டி மகன், தேரோட்டி மகன், தேரோட்டி மகன் தானே சொன்னா. என்னை யாருமே சத்திரியன்னு ஏத்துக்கலையே. சரி, பரசுராமன் ஏத்துக்கிட்டார் நான் பிராமணன் நெனச்சு. அப்புறம் கடைசியில என்ன பண்ணிட்டார்? நான் சத்திரியன்னு தெரிஞ்ச உடனே நீ கற்றுக்கொண்ட வித்தையெல்லாம் மறக்கக் கடவாய்ன்னு சொல்லிட்டார். ம். அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் செய்யாத ஒரு குத்தத்துக்கு சாபம் வாங்கினேன். ஒரு பசுமாட்டு மேல என்னோட அம்பு பட்டுடுத்து. தவறுதலாக, தற்செயலாக. ஆனால் அந்த உரிமையாளர் என்ன சொல்லிட்டார்? இதுக்கு உண்டான பாவத்த நீ தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டார். அனுபவிச்சேன். இப்ப இத்தனையும் தாண்டி குந்தி அம்மா தன்னுடைய 5 புதல்வர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்கிட்ட என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்றாங்க. இது என்ன கொடுமை! அன்னைக்கு வேண்டான்னு என்ன ஒதுக்கி தள்ளிப்புட்டு, இன்னைக்கு தனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக என்கிட்ட வரம் கேட்குறாங்க பாருங்க. இது நியாயமா? ஒரு சாதாரணமா ஒரு மகனுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு தர்மமா இது? ஏன் கண்ணா நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளோ வேதனைப்பட்டேன். அந்த துரியோதனன் மட்டும் அன்னைக்கு கை தூக்கி என்ன நிறுத்தி வைக்கலன்னாக்க, நான் இன்னைக்கு நானா இருந்திருக்க மாட்டேன் இல்லையா? அப்ப நான் அவன் பக்கம் தான் இருப்பேன்னு சொல்றதுல தப்பா? இன்னைக்கு நீ எல்லாரும் பாண்டவா பக்கம் வந்துருன்னு சொன்னாக்க நான் போறது ரைட்டா? சொல்லு கிருஷ்ணா. அப்படின்னபோது கிருஷ்ணர் சொல்றார், நியாயம். உனக்கு இத்தனை வேதனை, உனக்கு இத்தனை துன்பங்கள் எல்லாம் தெரியறது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் பொறக்கறதுக்கு முன்னாலேயே என் மாமன் கத்திய உருவிண்டு நின்னான். அப்ப நான் பிறக்கும்போது மரணம் தான் என்னை எதிர்நோக்கி இருந்தது. புரிஞ்சுதா? அடுத்து என்னாச்சு? இந்த தேவகியும் வசுதேவரும் என்னை பெத்து என்னை என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு கூடையில வச்சு கொண்டு போய் கோகுலத்தை விட வேண்டி வந்தாச்சு. விட்டாச்சா? நீ என்ன பண்ணியிருப்ப? குதிரை, தேர், வாள் இந்த சத்தத்துல பழகி நீ ஒரு மனசுக்குள்ளேயாவது எப்படி இந்த வாள் சத்தம் எல்லாம் கேட்கறதுன்னு நான் பார்த்திருப்ப. நான் எதை பார்த்தேன்?
மாட்டு கொட்டகை, மாடு, மாடு மூத்திரம், சாணி, பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர். இந்த வாசனையில தானே நான் வளர்ந்தேன். நான் அப்படியே விளையாட போனேன்னாக்க நிம்மதியா விளையாடினேனா? இல்லையே. நான் விளையாட போற இடத்துல ஒரு இந்த அந்த அசுரன் வருவான், இந்த ஜகடாசுரன் வருவான், இவன் வருவான். ஒத்தொத்தரும் எனக்கு வந்து எல்லாரும் தொல்லை கொடுத்தாங்க. நான் என்ன நிம்மதியா விளையாட விட்டாங்களா? காளியன் வந்தான். அங்க போய் நான் கூத்தாட வேண்டி வந்தது. நீ யோசனை பண்ணி பாரு. ஒரு ஒரு சாதாரணப்பட்ட ஒரு குழந்தையாக நான் வளர்ந்தேனா? இல்லையே. நான் உன்னையும் சொல்றேன், நான் என்னையும் நீ புரிஞ்சுக்கோ. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து எங்க அம்மா கிட்ட, உன் புள்ள அதை பண்ணினான், இதை பண்ணினான், அவன் ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்லி எப்ப பாரு கோள் சொல்லிட்டு இருப்பா. அது என் காதுல கூட விழும். அப்பா, ஒருத்தருக்கான்னு நான் செஞ்சது நல்லதுன்னு தெரியலையா? எல்லாருமா அம்மா கிட்ட வந்து புகார் அளிப்பாங்க அப்படின்னு நான் நொந்து போயிருக்கேன் தெரியுமா? அப்படின்னுட்டு கண்ணன் சொன்னானா. நீயாவது வாழ்விதையாவது கண்ணால பார்த்த, நான் எதை பார்த்தேன்? நந்தவனத்துக்கு அம்மா காட்டுக்கு அழிச்சுன்னு போ மாடெல்லாம்னு சொல்லி கட்டு சோறு கட்டி கொடுத்துடுவோம். அங்க போய் உட்காந்துட்டு ஏதோ புல்லாங்குழல ஊதிண்டு ஏன் பொழுத போக்கினேன். படிக்கல. 16 வயசுல நான் சந்தீபினி முனிவர்கிட்ட வந்தேன். அப்பதான் நான் 16 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்ந்தேங்கிறது வெக்கக்கேடு இல்லையா? எல்லாருக்கும் அக்ஷராபியாசம் 4 வயசுல 3 வயசுல பண்ணுவா. எனக்கு 16 வயசுல தான் நான் கல்வியே கற்றுக்கொண்டேன். அதுக்கும் மேல நீயாவது உனக்கு இஷ்டமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிண்ட. நான் இஷ்டப்பட்டவளை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. அதை நீ புரிஞ்சுக்கோ. யாரெல்லாம் பண்ணிட்டேன்? என்னை யார் விரும்பினார்களோ அவர்களை எல்லாம் பண்ணிக்கொண்டேன். அப்புறம் யாரான ஒரு ராட்சசன்ட்டேந்து காப்பாற்ற வேண்டி வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சே தவிர எனக்குன்னு நான் என்ன பண்ண முடிஞ்சது? நான் எண்ணினது எல்லாம் நடந்ததா? நீ யோசனை பண்ணி பாரு. இப்போ இந்த குருட்சேத்திர போர்ல துரியோதனன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுப்போம். அப்போ உனக்கு பதவி, உயர்வு, தனம், செல்வம், ஆஹா கர்ணா நாம ஜெயிச்சிட்டோம்டா, ஒன்னாலதான்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்பேற்பட்ட ஒரு பெருமைகள் கிடைக்கும். இப்போ இந்த பாண்டவர்கள் ஜெயிச்சாங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் தேர் ஓட்டினது தானே மிச்சம். அதை யோஜனை பண்ணியா? எனக்கு என்ன ஒரு பதவியா கொடுக்க போற தர்மபுத்திர? கண்ணா, நீ செஞ்ச உதவிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை தானே சொல்லுவா. நீ யோஜனை பண்ணி பாரு. உன்னை பத்தி நீ இவ்வளோ வருத்தப்படுறிய, என்னை பத்தி நீ யோஜனை பண்ணினியா? நான் யார்கிட்டையும் சொல்லல. இன்னைக்கு நீ உன் குறையை சொல்றதுனால நான் என் குறையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார், வாழ்க்கையில எதுவுமே நியாயமா நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அப்படி நடப்பதில்லை. அது என்ன இந்த மாதிரி செய்யலாமா, இது தர்மமா நியாயமான்னு கேட்கலாம். ஆனா உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நீ எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணினேன்னுட்டு, எத்தனை இடத்துல அவமானப்பட்டேன்னு உனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன், ஜராசந்தனுக்கு பயந்துண்டு நான் அந்த யமுனா நதி கரையில இருந்த என்னுடைய கோகுலவாசிகள் எல்லாரையும் அழிச்சுட்டு பிரபாசம்ங்கிற இடத்துக்கு, கடலோரத்துக்கு நான் ஓடி போனேன். அப்படி ஓட வேண்டி வந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க? கண்ணனை போல ஒரு கோழைய பார்க்கவே முடியாது. ஏன் எதிர்த்து நின்று சண்டை போட வேண்டியதுதானே? எதுக்கு எல்லாரையும் அழிச்சுண்டு அவன் கடற்கரைக்கு போனான் அப்படின்னு கேட்டவர்கள் உண்டு. ஆக மொத்தம் நான் கோழைன்னு பேர் வாங்கினேன். நான் எண்ணியவளை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. அஷ்டபாரியைகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நீ பார்க்குற பொழுது ஒன்று புரிஞ்சுக்கோ கர்ணா, வாழ்க்கைங்கிறது இந்த இன்பமோ துன்பமோ நல்லதோ பேரோ புகழோ இல்லை, எதுவுமோ அவரவர் விதிப்படிதான் நடக்கும். இது முன்னாலேயே விதிக்கப்பட்டது. நீ இப்படித்தான் பிறந்து இப்படித்தான் நீ மடிய போறேங்கிறதும் எல்லாம் விதிக்கப்பட்டது. அதுல நியாயத்தை கற்பிக்க முற்படாதே. இதுதான் நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம். சார், நான் ரொம்ப இந்த வாழ்க்கையில ரொம்ப நல்லவனா இருக்கேன் சார், எனக்கு எதுவுமே நல்லது நடக்குது. நீ நியாயத்தை கற்பிக்க முற்படாதே. இதுதான் நடக்கும்னு இருக்கும் பொழுது நீ என்னதான் கஜ கர்ணம் போட்டாலும் அது நடக்க போவதில்லை. இன்னொன்னு சொல்றேன், இதை நீ கவனமா புரிஞ்சுக்கோ கர்ணா. விதி என்பது நாம் அணியும் காலணியில் இல்லை, நாம் எடுத்து வைக்கும் காலடியில் தான் இருக்கிறது. அந்த கால் அடி எடுத்து வைக்கிற பொழுதுதான் விதி உன்னோட வந்து விளையாடிக்கிட்டே வரும். அது காலணியா இருந்தா நீ போட்டுட்டு உட்காரவே வேண்டியதுதான். அது நகரவே நகராது. அது அல்ல, காலணியால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல, கால் அடியால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னபோது கர்ணன் அப்படியே கண்ணனுடைய காலில் அப்படியே 2 கால்லையும் விழுந்து அப்படியே கண்ணில் ஒத்தின்றுட்டு அவருடைய
மடியில தலைய வச்சுட்டானா. அந்த க்ஷணம் நினைச்சானா, யாருக்குமே கிடைக்காத ஒரு பேரு கண்ணனுடைய மடியில இந்த ஒரு க்ஷணம் அவன் தலைய வச்சுட்டானா, கண்ணனை அப்படியே தடவி கொடுத்ததாம். எதுக்கு சொல்ல வரேன், எல்லாருக்கும் துக்கம் இருக்கு. யாருக்கு துக்கம் இல்ல? இந்த துக்கம்ங்கிறது அவங்கவங்களுக்கு இவ்வளோண்டு இருக்கும். ஒருத்தருக்கு இவ்வளவா இருக்கும். சொல்லுவாங்கல்ல, "பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பார்க்கும், பருக்கையற்ற கூழுக்கு போட உப்பில்லை என்பார்க்கும், குற்றி தைத்த காலுக்கு செருப்பில்லை என்பார்க்கும், கனகதண்டி மேலுக்கு பஞ்சனை இல்லை என்பார்க்கும் விசனம் ஒன்றே." அவன் அவன் லெவல்ல துக்கம். எனக்கு இருக்கிற துக்கம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இருக்கிற துக்கம் எனக்கு இல்ல. யாரையான்னு தட்டி கேளுங்க சார். உங்களுக்கு வாழ்க்கையில துக்கமே இல்லையான்னா, என் பைத்தியக்காரனா நீ இப்படி ஒரு கேள்வி கேட்குற? எனக்கு ஒரே துக்கம் சார். நான் சொன்னேன்னாக்கா நீங்க அழுதுருவீங்க அப்படிம்பான். நீங்க யாரையும் லேசா சுரண்டி பார்த்தா, அதுல லேசா ரத்தம் வரத்தான் செய்யும். சுரண்டவே வேண்டாம். ஏன்னா, அவங்கவங்க அந்தந்த பிறவிக்கு உண்டான விதிப்பயன், ஊழ்வினை பயன், நம்மை உறுத்து வந்து ஊட்டும்ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஓ! சரி இதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கு. போவோம். அப்படிங்கிற கிருஷ்ணன் மேல பாரத்த போட்டு போணும். இப்ப எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ஈஸ்வரோ ரட்சத்து அப்படிம்பாங்க. அப்படின்னா கடவுளே காப்பாற்று. அப்படிதான் சொல்லிட்டு போணுமே தவிர வேற ஒண்ணுமே இல்ல. சரி இதுல இந்த கண்ணன் இவ்வளவு அழகா தன்னுடைய விஷயத்தை சொன்னானே, அந்த கண்ணனுக்கு இடையன்னு ஒரு பேரு. ஏன் இடையன்னு பேரு? கேட்ட உடனே நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அவன் இடைக்குலத்தில் பிறந்தான். சரி. இன்னொன்னு, அவன் இடையில கை வச்சு பாண்டுரங்கனா நிக்கிறதுனால அவன் இடையன். அவன் ஒரு புல்லாங்குழலை இடுப்புல சொருகின்னு இருக்கிறதுனால இடையன். அப்புறம் இங்க வந்து பலராமனுக்கும் சுபத்திரைக்கும் நடுவில் அவன் பிறந்ததுனால் இடையன். இப்படி இந்த இடை பாகத்தில் அவன் இருக்கிறதா ஒன்னொன்னா 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 இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களோட சொல்றேன். கண்ணன் இடையிலே அற்புதமான ஒரு ஒட்டியானத்தை அணிஞ்சிருந்ததுனால அவனுக்கு இடையன்னு பேரு. இன்னொன்னு அவ அம்மாவால அந்த உரலோடு கட்டுவதற்கு ஒரு கயிறை எடுத்து அவனை கட்டி அந்த கயிறோட தழும்பு இடுப்புல இருந்ததுனால தாமோதரன்னு பேர் அவனுக்கு. தாம உதரன், கயிற்றினால் கட்டப்பட்ட வடுவை உடையவன். அவன் ஒரு இடையன். அப்புறம் இன்னொன்னு, இந்த பிரஜ பூமியில அங்கனான் அங்கனான்னு வருமே, அதாவது இந்த பக்கம் ஒரு கோபி, இந்த பக்கம் ஒரு கோபி, நடுப்புற கிருஷ்ணர். அங்க ஒரு கோபி, அங்க ஒரு கோபி, நடுப்புல ஒரு கிருஷ்ணர். அப்படி அவர்களுக்கு இடையில் அவன் இருந்து ராசலீலை ஆடியதனால் அவனை இடையன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு சித்திரம் மனக்கண்ல எனக்கு அப்படியே வருது. நல்ல குண்டா நடுவுல கிருஷ்ணன் இந்த பக்கம், ருக்மிணி அந்த பக்கம் சத்யபாமா. இவ சேப்பு புடவை, அவ பச்சை புடவை. இது காலம் காலமா, யுகம் யுகமா அந்த காலத்துல ஒரு கேலண்டர்ல பார்த்த ஞாபகம். அப்ப பாமாக்கும் ருக்மிணிக்கும் நடுப்புற கிருஷ்ணன் நின்னான். அதுக்கு மேல பஞ்ச பாண்டவர்கள்ல நடுவுல இருக்கிறவன் யாரு? இடையன். அந்த இடையன் அர்ஜுனனுக்கு தோழனாக இருந்ததனால் இவன் இடைப்பட்ட அர்ஜுனனுடன் தோழமை கொண்டதனால் அவன் ஒரு இடையன். அங்கேயும் ஒரு இடையன். இன்னொன்னு, அவர் தேரை நடத்தி கொண்டு போய் ஒரு ஓரத்துல நிக்கல. இந்த பக்கம் கௌரவ சேனை, இந்த பக்கம் பாண்டவர் சேனை. இரண்டுக்கும் இடையில் அந்த ரதத்தை நிறுத்தி, தேரை நிறுத்தி அவனுக்கு உபதேசம் பண்ணின அந்த பகவத்கீதை இருக்கே, அது நம்மளை வந்து எல்லா எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடச் செய்யக்கூடிய ஒரு அமிர்த தாரை. அதுதான் இந்த பக்கம். அது இரண்டு பேருக்கும் நடுவுல நான் அந்த வச்சு எத்தனை பேருக்கு அங்க கேட்டதோ இத்தனை பேருக்கு அங்க கேட்டதோன்னு கவலைப்படலை. அவங்க அர்ஜுனனுக்காக சொன்னான். ஆனா அதே தேர்ல இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் அதை உபதேசம் பண்ணினார். அவரும் கேட்டார். மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், நடுவுல பூலோகம். அங்கதானே பிறந்தான், அங்கதானே வாழ்ந்தான், அங்கேதானே நமக்கு பகவத்கீதையை கொடுத்தான், நம்ம எல்லாருக்கும் முக்தி அளிப்பதற்காக சத்தியம் பண்ணி இருக்கிறான். அப்பேற்பட்டவன் மேலே 7 உலகத்துக்கும் கீழே 7 உலகத்துக்கும் நடுப்பட்ட பூலோகத்தில் அவன் அவதரித்ததனால் அவனை இடையன் என்று சொல்லலாம். அதை தவிர இன்னொன்னு, இது கூட எனக்கு அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ஞாபகம் வருது. கண்ணன் குழந்தையாக அவன்கிட்ட ஒரு தங்கத்துல ஒரு குடம் இருக்கும். அந்த குடத்துல இருக்கிற வெண்ணெயை அவர் சாப்பிட்ற மாதிரி நிறைய அதுல உருண்டை உருண்டையா வெண்ணெய் இருக்கும். இதுல இந்த பக்கம் தேவகி வசுதேவர் படம் இருக்கும், இந்த பக்கம் யசோதையும் நந்தகோபனும் இருக்கும். ஆக மொத்தம் இப்படி ஒரு பெற்றோர், அப்படி ஒரு பெற்றோர், 2 பெற்றோர்களுக்கு இடையில் ஒரு குழந்தையாக
அந்த கண்ணனை சித்தரிக்கிறது அப்ப அப்பவும் இடையன் தானே. எதுக்கு இடைப்பட்ட இடத்தில் அவர் இருக்கிறதுனால அவனுக்கு எத்தனை விதத்துல இடையன் 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 இடைக்குலம் இடைக்குலம்னு சொல்றோமே, பல விதங்கள்ல அவனை ஒரு இடையன்னா நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட இடையன் நம்மளுடைய இதயமாகிய குகைக்குள்ளே அமர்ந்திருப்பதனால் நான் அவரை இதயன் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நம்மளுடைய இதயமாகிய குகையில் உட்கார்ந்து கொண்டு நம்மளை நல்ல முறையாக வழிநடத்தி செல்பவன் அந்த கண்ணன். பார்த்தனை மட்டும் வழிநடத்தல, நம்மையும் வழிநடத்தி செல்லும் அந்த கண்ணன் ஆகிய இடையன் நம்மளது இதயன். ஆழ்வார்கள் எல்லோரும் ஆய்குலத்து சிறுவன், ஆயர் குலம் அப்படிதான் சொல்லி பாடியிருந்தாங்களாம். ஆனா கண்ணன் பிறந்ததுனால் அது இடைக்குலமாக மாற்றப்பட்டது. இன்னைக்கு இடையர்கள் அப்படின்னாக்க அவர்கள் எல்லோருமே கண்ணனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் அப்படின்னு, யாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. முதலெல்லாம் ஆய்குலம் ஆயர் குலம் சொன்னது இடைக்குலமாக மாறியது கண்ணனால். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நமக்கு புரிய வைப்பதற்கும் வழிகாட்டுவதற்குமாக உதித்தவன் தான் கண்ணன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, படைக்கும் கடவுள் பிரம்மா, அழிக்கும் கடவுள் சிவன். பிரம்மா சிவன் இருவருக்கும் இடைப்பட்டு நம்மை காப்பாற்றுகிறவன் யார்? பிரம்மா விஷ்ணு சிவனில் இந்த திருமாலாகிய கண்ணன். ஆகையினால் அவனை இடையன் என்று சொல்வதில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஏனென்றால் இத்தனை இடையன் என்பதற்கு இத்தனை காரணங்கள் சொல்லிவிட்டோம் அல்லவா. அவன் இடையன், நம் உள்ளத்தில் அவன் என்றென்றும் இதயத்தில் இருப்பவன். இந்த கண்ணன் மனிதர்களுக்கு அல்லது அவனுடைய தோழர்களுக்கு முக்தி அளித்தான் அப்படின்னாக்கா இதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஆனா ஒரு மண்ணு பாண்டத்துக்கு வைகுண்டத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணினா அப்படின்னாக்கா நம்புவீங்களா? கண்ணனுக்கு ததிபாண்டன்னு ஒரு சிநேகிதன். அந்த ததிபாண்டன் வீட்டில் என்ன பண்ணுவான்னாக்கா மண் பெரிய பெரிய மண் பானை பண்ணுவான். எதுக்கு? அந்த கோகுலத்தில் இருக்கிறவா எல்லாரும் பால் தயிர் எல்லாத்தையும் உர குத்தி வைக்கிறதுக்காக. நிறைய அவன்கிட்ட அவன் வீட்டில் நிறைய தயிர் பாத்திரமா இருக்கும். எல்லாரும் அங்கே உர குத்தி வச்சுட்டு போவாங்க, வேணுங்கிற போது எடுத்துப்பாங்க. மற்ற இடத்துல இருந்தால் உடஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவன் நல்லா பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சிருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு கோபிகை யசோதே, உன் புள்ள என்ன பண்ணான் தெரியுமா? நான் காரக்கடலை வச்சிருந்தேன், முறுக்கு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு அதை அந்த மண் சட்டியை தூக்கி தரையில போட்டு வெண்ணெய் கிண்ணெய் எல்லாத்தையும் வழிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டான். நீ உன் பிள்ளைய இவ்வளவு கேவலமா வளர்த்திருக்கிய, திருடனா வளர்த்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே யசோதைக்கு ஒரே கோபம். நந்தகோபன் அரசன், அவனுடைய பிள்ளை இப்படி வீடு வீடா போய் திருடுறானேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு ஒரு பெரம்பை எடுத்துண்டா. மத்தோ அல்லது பெரம்போ அவ கையில எது கிடைச்சதோ அதை எடுத்துட்டு, எங்க அவன் இன்னைக்கு பார் நொறுக்கி புடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திண்டே வரும்பொழுது கண்ணன் அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், இங்க ஓடுறான், அங்க ஓடுறான். கடைசியில ததிபாண்டன் வீட்டுக்குள்ள ததிபாண்டா என்னை காப்பாத்து, எங்க அம்மா என்னை அடிக்க வரா, என்ன பண்ணணுங்கிற. உங்ககிட்ட காலிப்பானை இருக்கா? இருக்கு, காலிப்பானை ஒன்னோ என்னமோ இருக்கும் பாருண்ணா. அந்த பானைக்குள்ள போட்டு மூடி அவன் ஏறி உட்காந்துரு, எங்க அம்மா வந்தா காட்டி கொடுக்காத அப்படின்னு. அந்த பானைக்குள்ள அவன் போய் ஏறி உட்காந்தான். ஏறி உட்காந்து மேல ஒரு மரத்தால ஒரு தட்டை போட்டு மூடி அவன் ஏறி உட்காந்துட்டு கையை காலை ஆட்டின்னு இருந்தான். அப்போ யசோதைங்க, பார் கண்ணன் இங்க வந்தானா? பதிலே சொல்ல. ஏய், உன்னை தானேடா கேட்குறேன், கண்ணன் இங்க வந்தானா பாத்தியா? அவன் எங்க இங்க வந்தான், நீயே பார்த்துக்கோ அப்படின்ன உடனே அவன் இங்கேதான் பானையில ஒளிஞ்சுட்டு இருக்கானா, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பானை 2 பானை எல்லாத்துலேயும் தயிர், இதுக்குள்ளெல்லாம் அவன் இல்லை, நான் அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த பானையிலேருந்து எகிரி குதிச்சுட்டு, இப்ப நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன், என்ன தெரியுமா? நான் உன்னை காப்பாத்தினேன் இல்லை, அப்ப நீ என்னை இந்த வாழ்க்கையிலேருந்து காப்பாற்றணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ன பொழுது, எனக்கு முக்தி வேணும். நிச்சயம் உனக்கு முக்தி அப்படின்ன பொழுது, எனக்கு மட்டுமில்ல உன்னை காப்பாத்தின இந்த மண் பாண்டத்துக்கும் முக்தி தரணும். அவன் சொன்னான், கண்ணன் சொன்னான், ஏய் நீ மனுஷன், அது வெறும் ஒரு ஒரு மண் பாண்டம் தானே, அதெல்லாம் கிடையாது. இந்த பார், எனக்கு இல்லாட்டா முக்தியே வேண்டாம், நீ எனக்கு அதுக்கும் முக்தி கொடுத்தாதான் எனக்கு முக்தி வேணும். அப்பதான் அவனுடைய நம்ம இதை எப்படி நினைப்போம்? ஐயோ பைத்தியகாரன்பா, மண் பாண்டத்துக்கு கேட்குறான். அவன் சொல்றான், உன்னோடு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் வைகுண்டத்தில் இடம் உண்டுன்னு நீ சொல்லுவியே,
உன்னுடைய தத்துவமே அதுதானே. என்னை சரணாகத்தின்னு அடையிறவா எல்லாருக்கும் நிச்சயம் வைகுண்டம்னு சொல்லுவியே, எனக்கு குடு. அப்படி எனக்கும் கொடு அவனுக்கும் கொடுன்ன பொழுது ஒரு ஒரு புஷ்பக விமானம் வந்துதான் அதுல ததிபாண்டனும் ஏறிண்டான். அவனோட அந்த அந்த தூக்கி அந்த பானையும் தூக்கி வச்சானா ரெண்டும் விருன்னு வைகுண்டம் போனதாக வரலாறு. நான் இதை சொல்ற பொழுது முதல்லலாம் நான் இதை புராணிகர்கள்லாம் வந்து இந்த கதையை சொல்ற போது நாங்களாம் ஆச்சரியமா பார்ப்போம். குழந்தைகளா இருக்கும் பொழுது இந்த கதையை கேட்டிருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரனோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அவன் பொறுப்பு அப்படின்னு இருக்கிற பொழுது, இப்ப அப்பெல்லாம் நாங்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது, அப்ப நமக்கு முக்தி கிடைச்சா நம்ம பென்சில் கூட கிடைக்கும், நம்ம ரப்பருக்கு கூட கிடைக்கும், ஒரு வேடிக்கையா அப்ப சொல்லுவோம். அன்னைக்கு அது விளையாட்டா போச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ததிபாண்டன் கதை சொல்ற பொழுது, அந்த இறைவனுடைய எண்ணத்தாலோ அவனுடைய செயலில் நமக்கு ஏதோ ஒரு பங்கு இருந்தாலும் கூட நிச்சயமாக நமக்கு வைகுண்டம் உண்டு என்பதை நம்பலாம்.